ஃப்ளாஷ் ஓப்பனிங் சீனே ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் அவர் ஒரு சேவ் பண்ணுற மாதிரி ஒரு சீன், அந்த பேபிஸ் இது ஒரு காத்தம் சிட்டியில் ஒரு பில்டிங் கொலாய்ட் ஆகிவிடும். ட்ரைலர்லேயே அந்த ஷாட் இருக்குது. அங்கே தான் பேட்மேன் நின்றுடும். அந்த சீன் வேறு லெவல். 200 ரூபீஸ்க்கு அதுவே வருது, வேறு எதுவுமே வேண்டாம். அந்த சீன் போதும். அதேமாதிரி கிளைமேக்ஸ் பிச்சுட்டாங்க. கிளைமேக்ஸ் தான் அண்ட் லாஸ்ட்டில் ஒரு ஹிண்ட்டு கொடுத்து இந்த மாதிரி இன்னொரு இது போனது காமிச்சதெல்லாம் வேறு லெவல். இல்லை, பாப்பாவோட தான் நாங்கள் பாப்பா வெளில இருக்கா. ஓவரால் சூப்பர். இதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஃபிலிமுக்கு வர்றது. ஸோ ஓகே, சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் லாஸ்ட்டாக அம்மா சென்டிமெண்ட் செம்மையாக இருந்தது. சீரியஸாக ப்ரோ, சிரிக்கிற மாதிரி இல்லை. என்ன தான் ஃபைட் ஆக்ஷன் இருந்தாலுமே ஒரு பேஸ், அந்த சடனான ஒரு பேஸ் சேஞ்ச் ஆச்சு. பயங்கரமான ஒரு ஃபைட் சீன் ஓடிச்சு ப்ரோ. டிசி முக்காசி சென்டிமெண்ட் கனெக்ட் பண்ணாங்கன்னா பயங்கரமாக ரீச் ஆகும் ப்ரோ. இவங்க ஒரு மாதிரி கண்டினியூஸாக எடுத்தாலே போதும். டிசி மார்வல் கிட்ட கூட வர முடியாத அளவுக்கு எடுக்கலாம் டிசியை. மூவி வாஸ் ஸோ குட். மோரோவர் அந்த காமிக்ஸ் அண்ட் அனிமேஷன் ஃப்ளாஷ் பாயிண்ட் பேரடாக்ஸ், அந்த ஃப்ளாஷோட கேரக்டர்லேருந்து டேரக்டர் நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணியிருக்காரு. சீரியஸ்லேருந்து எந்த ஒரு டச்சும் கொடுக்கல. அண்ட் இது படத்துக்கு முன்னாடி ஒரு காமிக் இருக்குது. அந்த காமிக் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிட்டு வந்தால் அந்த பேட்மேனுக்கும் ஃப்ளாஷுக்கும் என்னென்ன போர்ஷனோ அதை காட்டியிருக்காங்க. அண்ட் அவருக்கு சூட் எப்படி கிடைக்குது, அந்த ஒரு சில விஷயம்லாம் பவர்ஸ்லாம் முன்னாடியே எப்படி கோ த்ரூ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த காமிக்கில் சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு அப்படியே அந்த பென் அஃப்லெக்கோட அந்த போர்ஷன்லாம் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வருது. ஏன்னா தமிழ் சினிமாவில் சூப்பர் ஹீரோஸ் கான்செப்ட் எடுக்கிறாங்க. பட் அது சாமி அப்படிலாம் கொண்டு போகாமல் இருந்திருக்கலாம். இவங்க பில்ட் பண்ணுற மாதிரி ஒரு யூனிவர்ஸாக க்ரியேட் பண்ணி இதான் என் உலகம். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இன்றைக்கி எடுத்த படத்துலேயே கூட 2-3 யூனிவர்ஸ்லாம் கொலைட் ஆகுது, 2-3 யூனிவர்ஸ் கொலாப்ஸ் ஆகுது காட்டுறாங்க. பட் அது மாதிரி கூட கொண்டு போகலாம். ஏன் நம்ம ரியல் டைம்லேயே இருக்கணும்? ஒரு ஃபிக்ஷனலாக இது என் உலகம், இதில் இப்படி தான் இருக்கும்னு கொண்டு போகலாம். அது அந்த லெவலில் டிசி பார்க்கும்போது வேறு லெவல் பண்ணிட்டாங்க. பிளாட்டு தான் ப்ரோ மேட்ரு. எனக்கு சிஜி கூட தேவையில்லை. சிஜி மொக்கையாக இருந்தால் கூட பரவாயில்ல. பிளாட்டை எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போது வீரன் வீரனில் அவருக்கு பவர்ஸை காமிச்சாங்க. அந்த பவர்ஸை வச்சு எவ்வளவோ பண்ணலாம். மனிப்புலேட் பண்ணுறாரு, ஒருத்தனோட மைண்டை மனிப்புலேட் பண்ணுறாரு. அதை வச்சு பயங்கரமாக காமிச்சிருந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரே சீனை 5 வாட்டி காட்டுறாங்க ப்ரோ அந்த படத்தில். ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி ரிப்பீட்டடிவாக ஃபீல் ஆகிடுச்சு. அந்த மாதிரிலாம் இந்த படத்தில் பாருங்கள், ஒரே சீன் தான், அதை எப்படிலாம் மாற்றுறானோ ஒவ்வொரு வாட்டியும் வேறு மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரே சீன் ரிப்பீட்டடாக இவங்க காமெடி ஒரு வாட்டி காமிச்சா பரவாயில்ல, அதே சீனே வில்லனுக்கும் காட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி பிளாட்டில் லேக் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. மற்றபடி சிஜி தமிழில் சிஜிலாம் நான் பார்க்கவே மாட்டேன் ப்ரோ. பிளாட்டு மட்டும் தான் பார்ப்பேன். பிளாட் நல்லா இருந்தால் போதும், நல்லா தான் இருக்குது படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். இப்போது மின்னல் முரளி அந்த படம் நல்லாயிருக்கும் பாருங்கள், அதுதான் நல்லாவே இருக்கும். பிளாட் தான் மேட்ரு, சிஜி மேட்ரே இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலாக இவங்க என்ன சொல்கிறது, சூப்பர் ஹீரோனாலே மார்வல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடென்டிட்டியை, ஒரு ஸ்டாண்டர்டை பில்ட் பண்ணிட்டாங்க இவங்க. இந்த சூப்பர் ஹீரோஸில் எமோஷன்ஸை இவ்வளோ சூப்பராக கன்வே, டிசிக்குள்ளே எக்கச்சக்கமான எமோஷனல் சூப்பர் ஹீரோஸ்லாம் இருக்காங்க ப்ரோ. மார்வல்லையும் இருக்காங்க, சொல்ல முடியாது. டேர்டெவில்லாம் இருக்கான், ஸ்பைடர்மேன்லாம் செம்மையாக எமோஷனல் தான். அதெல்லாம் எல்லாரையும் குறை சொல்லலை. பட் இருந்தாலும் இவங்க சொல்கிற மாதிரி தூக்கி வச்சு பேசுகிற மாதிரியான இப்போ மார்வல்ஸில் சொல்கிற சில ஹீரோஸ்லாம் அந்த லெவலுக்கு இல்லை. ஓவர் ரேட்டடாக ஃபீல் ஆகுது எனக்கு. மார்வல் ஃபேன்ஸ்லாம் என்னென்னு சொல்ல போகிறீங்கன்னு தெரியல. பட் ஸ்டில் டிசியோட சைடையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இந்த சைடில் எவ்வளோ செம்மையாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ப்ளூ பீட்டில் இப்போ கிட்டத்தட்ட மார்வலில் காப்பி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் ப்ளூ பீட்டிலோட கேரக்டர் அப்படி தான். இவங்களும் அந்த மாதிரியான கேரக்டர்ஸே சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது பார்ப்போம் இதுக்கு மேலே என்ன அவங்க மாற்றுறாங்க அப்படின்ட்டு. சார், இப்போ மல்டிவர்ஸ்னு ஒருத்தர் எடுத்துக்காங்க, அதே கான்செப்ட் அதெல்லாம் சொல்கிறது தாண்டி கான்செப்டே சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது அதான் ப்ரோ, இது அந்த டிசியூ அதான் இப்போ டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ். இது அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியாக கோளாறு ஆயிடுச்சு. இப்போ அவங்க அடுத்த இதுக்கு ரீபூட் பண்ண போகிறேன்றானுங்க. ஸோ அதனால் அவங்க அந்த மல்டிவர்ஸை வச்சு இருந்தால் அந்த ஃப்ளாஷ் வச்சு தான் அதை மூவ் பண்ணுறானுங்க. அதனால் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட். அதாவது இவங்க மொத்தமாக ஸ்லேட்டே மாற்ற போகிறாங்க. ஸோ அதை மல்டிவர்ஸை ஒரு ஆப்ஷனாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோ தான். இதுக்கு மேலே இவங்க டிசி மல்டிவர்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணால் செம்மையாக இருக்கும் அது சைடில். இவங்க அதெல்லாம் இல்லாமல் என்ன சொல்கிறது, டிசி ரொம்ப லேட், அவ்வளோதான். லேட் பிக்கப் ஆயிடுச்சு. மார்வல் மாதிரி சீக்கிரமாக வந்திருந்தால் பயங்கரமாக வந்திருக்கும் டிசி. கிராஸ் ஓவர்னா மார்வல் டு டிசியா? இது நல்ல கேள்வியாக இருக்கே. கிராஸ் ஓவர்னா ஜஸ்டிஸ் லீக்குள்ளே அந்த மாதிரி சொல்கிறீங்களா? இல்லை ஃபைட்டு மாதிரியா? ஏதோ ஒன்று. எனக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு இவங்களுமே இப்போது ஃபைட்டு எப்போவுமே ஹெல்த்தியான ஒரு ஃபைட் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுவுமே தப்பாக சொல்ல முடியாது, டாக்ஸிக்லாம் சொல்ல முடியாது. ஃபைட்டுமே நல்லா தான் போகுது.
எனக்கு நீங்கள் சொன்ன கான்செப்டில் யோசிச்சு பார்த்தோன்னா ஸ்பைடர்மேனும் ஃப்ளாஷ் நல்லாயிருக்கும். பேட்மேன் செம்மையாக இருக்கும். ஸ்பைடர்மேன் பேட்மேன் நல்லா தான் இருக்கும் காம்போ. எனக்கா ப்ரோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்று வந்திருக்கு ப்ரோ. அதில் எப்படின்னா உள்வெரினும் பேட்மேனும் மெர்ஜ் ஆகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதுதான் நல்லா இருக்கும், வித்தியாசமாக காமிச்சிருக்காங்க ப்ரோ. ஆனால் அது நடக்கிறது கஷ்டம் ப்ரோ. எனக்கு காமிக்ஸில் இருக்குது, லைவ் ஆக்ஷனில் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். சூப்பர் ப்ரோ. ஒரு இதில் வந்து டிசி விசஸ் மார்வல்னே ஒரு ஸ்டோரி போகும் ப்ரோ. அது வந்து எதுலேயோ பார்த்துருக்கேன் நான், ஆனால் எனக்கும் சரியாக ஞாபகம் இல்லை. 2 வேர்ல்டும் மெர்ஜ் ஆகிடுமோ அது ஒரு கான்செப்ட் இருக்கும். அதான் அவங்க கிட்ட ஏகப்பட்ட கான்செப்ட் வச்சிருக்கானுங்க ப்ரோ. ஆக்சுவலாக இந்த ஹீரோஸ் அந்த வில்லன்ஸ் கூட ஃபைட் பண்ணுற மாதிரி, வில்லன்ஸ் அண்ட் ஹீரோஸே டீம் அப் பண்ணுற மாதிரிலாம் வர கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ஜோக்கர் கூட பேட்மேன் டீம் பண்ணி ஒரு ஆப்போசிட்டில் ஒருத்தனை சண்டை போடுறாங்கன்னா இப்போ யோசிச்சு பாருங்க. 2 பேருமே பிரெயினில் செம்மையான ஆளுங்க. அவங்க 2 பேர் கம்பைன் பண்ணி சண்டை போடுற ஆள். அதே மாதிரி காலையிலாம் பயங்கரமான கான்செப்ட்லாம் இருக்குது ப்ரோ. ஆனால் கொண்டு வரது சாத்தியம் இல்லை. ஆக்சுவலாக லைவ் ஆக்ஷன்ஸில் வந்து இப்போ வந்து இப்போதைக்கு ஒரு பயங்கரமான ஒரு கிராஸ் ஓவர் அப்படின்னு பார்த்தோன்னா ஒல்வீரன் ஹியூக் ஜாக்மேன் வந்து டெட்பூல் கூட கம்பைன் ஆகிறது தான் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஃபேன்ஸுக்கு. அவங்க மார்வல் எப்போவுமே நல்லாவே பண்ணுறாங்க ப்ரோ, ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க. டிசியும் ஸ்டார்ட் பண்ணிட்டா நல்லா தான் இருக்கும். எங்கள் மார்வல் எப்போவுமே ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு தான் இருக்காங்க. டிசி மட்டும்னா அதை வந்து எடுக்கிற அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது, ஆனால் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எடுத்தால் பயங்கரமாக இருக்கும். எனக்கு அப்புறம் எது டிசிக்கும் மார்வலுக்கும் அந்ததுக்கு எனக்கு எனக்கு வந்து ஸ்பைடர்மேனும் பேட்மேனும் மெர்ஜன் மீன்ஸ் அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தால் செம்மையாக இருக்கும். ஏன்னா 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான வில்லனுங்க இருப்பாங்க. கிட்டத்தட்ட பேட்மேனும் ஸ்பைடர்மேனும் சிமிலரான இதுதான் ப்ரோ. அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் அயன்மேனோட நிறைய இருக்குது ப்ரோ. பேட்மேனுக்கு வந்து இப்போ எப்படி சொல்லணும்னா ஸ்பைடர்மேனுக்கு வந்து நிறைய வில்லன் கேட்டகரி இருக்குது. எப்படின்னா கிரவுண்ட் லெவல் வில்லனாலும் வெயிட்டாக இருக்கும். அதே மாதிரி பேட்மேனுக்கும் ஏகப்பட்ட வில்லன் கேட்டகரி இருக்கும். அவங்க 2 பேரும் மெஜானா செம்மையாக இருக்கும் ப்ரோ. அது அந்த மெர்ஜ் தான். ஆனால் ஸ்பைடர்மேன் டேர் டெவிலும் ஆல்ரெடி மார்வல்ஸ்லேயே இருக்காது. டேர் டெவில் தான் அப்படியே பேட்மேன் மாதிரியே ஒரு ரிப் ஆஃப் மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த கான்செப்ட் நல்லா தான் இருக்கும். அதே டேர் டெவில் பதில் பேட்மேன் போட்டால் இவங்க சொன்ன மாதிரி நல்லா தான் இருக்கும்.